முன்னொரு காலத்துல காக்காபாளையங்கிற கிராமத்துல உத்தமலிங்கன்னு ஒரு பழைய ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தாரு. அவரு எந்த வேலையும் செய்யாம தன்னோட பூர்வீக வீட்டுல வாழ்ந்துகிட்டு தன்னை பத்தியும் தன்னோட வம்சத்தை பத்தியும் பெருமையா பேசிக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்கள எப்பவும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள், என்ன சீதாராமா, காலங்காத்தாலேயே எங்க கிளம்பி போயிட்டு இருக்க? வேற எங்கய்யா, தோட்டத்துக்கு தான். அப்படியா? இப்ப அதுக்கு என்ன அவசரம்? வா, கொஞ்ச நேரம் மரத்தை கீழே உக்காந்துட்டு போலாம். என் தாத்தா ஜமீனை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்கு. ஐயா, எந்த வேலையும் செய்யாம உக்காந்து இருந்தா உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். எனக்கு அப்படி இல்லைங்க ஐயா, நான் கிளம்புறேங்க ஐயா. உனக்கு என்ன குறைச்சலுப்பா? 25 ஏக்கர் நிலம் வச்சிருக்க ஆளு நீயே இப்படி சொன்னா எப்படி? எல்லாம் உண்மைதாங்க ஐயா, எது பரம்பரை சொத்து, அது இருக்குங்கிறதுக்காக நம்ம வேலை செய்யாம இருக்க முடியுமா ஐயா? மனுஷனா பிறந்துட்டா உடம்ப வளைச்சி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும்ல. அதெல்லாம் உன்ன மாதிரி சாதாரணமான ஆளுங்களுக்கு தானே தவிர என்ன மாதிரி ஜமீன்தாருக்கெல்லாம் அது கிடையாது. ஒரு காலத்துல காக்காபாளையம் ஜமீன்தார்னா என்ன பேரு தெரியுமா? ஐயோ, இவர் திரும்ப ஆரம்பிக்கிறாரு. ஜமீனோட நிலத்துல விவசாயம் செய்யறதுக்கு மட்டும் 100 குத்தக விவசாயிகள் இருந்தாங்க தெரியுமா உனக்கு? எங்க ஜமீனுடைய தோல்ல இருக்கிற துண்டை எடுத்து பக்கத்துல இருக்க ஆணியில மாட்டுறதுக்காகவே ஒருத்தர சம்பளம் கொடுத்து வச்சிருப்போம். அவனுக்கு அது மட்டும்தான் வேலை தெரியுமா? அப்படிப்பட்ட பரம்பரை எங்க பரம்பரை. ஐயா, உங்க ஜமீன் பரம்பரையை பத்தி இன்னொரு தடவை பொறுமையா உட்காந்து நான் கேக்குறேன். நிலத்துல தண்ணி பாத்துற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி, போகலாம்பா. எதுக்காக இப்படி அவசரப்படுற? கொஞ்சம் அங்க தூரத்துல பாத்தியா எவ்வளவு பெரிய யானை போய்கிட்டு இருக்குன்னு? இந்த மாதிரி யானைகள்லாம் கூட நாங்க ஜமீன்ல இருந்து வெளியே வரும்போது அந்த யானெல்லாம் தலையை தூக்கி எங்களுக்கு வணக்கம் வைக்கும் தெரியுமா? ஐயா, நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா இப்ப எங்க ஊர்ல எல்லாம் யானை எங்கேயா இருக்கு? இந்த குதிரை வண்டி மாட்டு வண்டிகளை தவிர. அட என்ன சீதாராமா, இவ்வளவு உயரமா கம்பீரமா நடந்து போற அந்த யானைய நீ பாக்கலையா? அந்த யானை உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்ல உன் கண்ணுல ஏதாவது பிரச்சனையா? உங்களை விட நான் சின்னவங்க ஐயா, எனக்கு அதுக்குள்ள கண்ணு தெரியாம போயிடுங்களா? ஆமா, நீங்க எதை பார்த்து சொல்றீங்க ஐயா? ஓ, அதா, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க உத்தமலிங்க ஐயா. அங்க போறது நெல் மூட்டை ஏத்திட்டு போற மாட்டு வண்டிங்க ஐயா. உங்களுக்கு அதுதான் யானை மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன பேசுற சீதாராமா? அப்படின்னா எனக்கு பார்வை கம்மி ஆயிடுச்சுங்கறியா? சரி, அப்ப நாம ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? அங்க போறது ஏன்னு நான் சொல்றேன், இல்ல மாட்டு வண்டின்னு நீ சொல்ற. நான் சொல்றது உண்மையா இருந்து நான் ஜெயிச்சிட்டேனா என்னுடைய கத்தியால உன் தலைய நான் சீவிடுவேன். அதுவே நீ ஜெயிச்சிட்டினா நீ என்னுடைய தலைய வெட்டி போட்டுரு, சரியா? நாம அதுக்கு பக்கத்துல போய் பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிட போகுது. இதுக்கு போய் தலையெல்லாம் சீவிட்டு எதுக்குங்கய்யா? என்ன சீதாராமா, உன் தலை அப்படியே எல்டி மாதிரி சீவி போயிடுன்னு பயத்துல இப்படி எல்லாம் பேசுறியா? எனக்கு மாட்டு வண்டிங்கிறது நல்லா தெளிவா தெரியுதுங்கய்யா. எனக்கு என்னன்னா உங்க தலை துண்டாயிருங்கிற பயம்தான். ஓஹோ, அவ்வளவு நம்பிக்கையா இருக்கியா நீ? சரி, அப்ப பந்தயத்துக்கு ஒத்துக்கோ. எங்க ஜமீன்ல இருக்கிற பழைய காக்காபாளையம் கத்திக்கு இவ்வளவு நாள் வேலை இல்லாம சும்மா தான் இருக்குது. இப்ப நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த கத்திக்கு முதல்ல உன் தலைய நான் காவ கொடுக்கறேன். இத கேட்டதுமே சீதாராமனுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த முட்டாள் ஜமீன்தாருக்கு சரியான பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணி, சரி வாங்க பாக்கலாம் யாரோட தலை துண்டாக போகுதுன்னு. உங்க பந்தயத்துக்கு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் அங்கிருந்து வேகமா முன்னுக்கு போய் அந்த வண்டிய போய் பாக்கறாங்க. பாத்தீங்களா மாட்டு வண்டிய? இந்த வண்டிக்கு பின்னாடி அரிசி மூட்டை கோணி கட்டி இருந்தனால அது உங்களுக்கு யானை மாதிரி தெரிஞ்சிருக்குங்கய்யா. ஆமா ஆமா, உண்மைதான். நான் தோத்து போயிட்டேன் சீதாராமா. இப்பவே என் தலைய நீ துண்டாக்கிடு. ஐயோ, இதெல்லாம் எதுக்குங்க ஐயா? வாங்க, தப்பு பண்ணாத மனுஷன் யாரு இருக்கா? நீங்க உங்க தப்ப ஒத்துக்கிட்டீங்க, அது போதும் எனக்கு. அதெல்லாம் முடியாது. காக்காபாளையம் ஜமீன் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அது கொடுத்ததுதான். முதல்ல என் தலைய சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ இங்க இருந்து போ. என்னங்க ஐயா நீங்க? உங்க தலைய சீவி நான் என்னங்க ஐயா பண்ண போறேன்? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க கிளம்புங்க. என்ன சீதாராமா, என் தலைய எனக்கே பிச்சை போடுறியா? என்னால அது முடியாது. ஒரு தடவை நான் வாக்கு கொடுத்துட்டேனா அதை என் காக்காபாளையம் ஜமீனுக்கே திரும்பி வாங்குற பழக்கம் இல்ல. இப்ப என் தலைய நீ சீவியே ஆகணும் சீதாராமா. அப்படி இல்ல இப்பவே வா, ஊர் தலைவர்கிட்ட போலாம். ஐயோ,
இது என்ன வம்பா போச்சு? சரி வாங்க அவர்கிட்டயே போ. அப்படின்னு 2 பேரும் ஊர் தலைவர்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஐயா, இவர் என் தலையை சீவுன்னு என்ன தொல்லை பண்றாருங்கய்யா. தயவு செஞ்சு இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்க ஐயா. பந்தயம்னா அது பந்தயம் தான். பந்தயத்துல நான் தோத்து போயிட்டேன். இப்போ இந்த தலை என்னோடது கிடையாது. அவருக்கு சொந்தமான இந்த தலைய நான் வச்சுக்கிட்டு நான் ஊருக்குள்ள திரிய மாட்டேன். அதனால சீதாராமனை உடனே என் தலையை சீவி எடுத்துட்டு போக சொல்லுங்க ஊர் தலைவர் ஐயா. நீங்க சொல்றதெல்லாம் நான் என்ன உத்தமலிங்கம்? உங்க தலை இப்போ உங்களுக்கு சொந்தம் இல்ல. சரி, இப்ப அது சீதாராமனுக்கு சொந்தம் ஆயிடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன், கேளுங்க. சீதாராமன் இப்பவே உங்க தலையை சீவி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. அவருக்கு சொந்தமான இந்த தலைய அவருக்கு வேணுங்கும் போது சீவி எடுத்துக்கிட்டோம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, சரியா? அப்படின்னாங்க எனக்கு சொந்தம் இல்லாத இந்த தலைய பராமரிக்கிற வேலைய நான் பண்ணவே மாட்டேன். அதுக்கு பண்ண வேண்டிய பராமரிப்பு எல்லாத்தையும் சீதாராமன் தான் பாத்துக்கணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா எனக்கு அதுல சம்மதம் தான். அப்படி இல்லைன்னா இப்பவே அவருக்கு சொந்தமான என் தலைய சீவி எடுத்துட்டு போக சொல்லுங்க. ஆஹா, விஷயம் இப்ப இன்னும் பெருசாகிட்டு போதா? என்ன சீதாராமா, இப்ப என்ன செய்ய போற? அவர் தலைய சீவரியா இல்ல பராமரிக்கிறியா? முடிவு உன்னோடதான். ஐயா, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு சின்ன எறும்ப கூட நான் துன்புறுத்தினது இல்ல. இப்ப என்னடான்னா ஒரு மனுஷன் தலையை சீவி எடுத்துட்டு போக சொல்றீங்க? அது என்னால முடியாதுங்க ஐயா. என் வீட்டுல தினமும் யாராவது விருந்தாளிக்கு அன்னதானம் பண்ணிட்டு தான் நான் சாப்பிட்றது வழக்கம். இன்னையில இருந்து அந்த விருந்தாளி இந்த உத்தமலிங்க ஐயான்னு நான் நினைச்சுக்கிட்டு அவர் தலைய நான் கவனிச்சுக்கிறேங்க ஐயா.